ஹாய், வெளியே நல்லா ஜிலு ஜிலுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. உள்ள சுட சுட சுண்டல், ரோட்டுக்கடை மசாலா சுண்டல். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே வீட்டில் பயிருங்களை முளை கட்டி வைக்கிற பழக்கம் உண்டு. அதுலேருந்து ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் நான். அதை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அலம்பிடுறேங்க. எப்போவுமே இந்த மாதிரி முளை கட்டின பயிருங்களை ஒரு 2-3 தடவை நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா அலசியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான தண்ணி, பயிர் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த பருப்புக்கு ஏற்ற உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும் திட்டமாக. அப்புறம் நம்ம மசாலாவில் தனியாக உப்பு போடணும். இப்போ அந்த பருப்பெல்லாம் நல்லா கொதித்து வர நேரத்துக்கு அந்த மேலே இருக்கிற அழுக்கு மாதிரி வர நுரையை எடுத்து போட்டுருங்க. இப்போது நல்லா கொதி வந்ததும் விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஒரு 2 பெரிய சைஸாக இருந்தால், சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். இதையுமே பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் குழந்தைங்க நிறைய, அதனால் காரம் கம்மியாக செய்கிறேங்க நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பருப்பு தான் அது. அதுக்காக 2 பச்சை மிளகா போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 3-4 போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 2 கொத்தமல்லி இலை, இதை போட்டு இந்த மாதிரி தரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப குழைய அரையக்கூடாது. பருப்பு பாருங்கள், 4 விசில் இட்ட முளை கட்டி வச்சதுனால அந்த பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. இதை மசிக்க கூட வேணாம். கொஞ்சம் வேக்காடு மட்டும் வெந்து இருந்தால் நீங்கள் பாதி மசிச்சு போடணும். இது நல்லா மலர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதை மசிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. இப்போ வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா விழுது, இதை நம்ம போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா மணமாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வதக்கிட்டது அப்புறம் தான் நம்ம பட்டாணியை எல்லாம் சேர்க்கணும். பட்டாணியில் திட்டமான தண்ணி தான் இருக்குது, அதை இதோடு சேர்த்து ஊற்றினுங்க. நிறைய பேர் பட்டாணியோட தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக பட்டாணியோட வேக வச்ச தண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி கலந்துக்குங்க. அப்போ தான் இது நல்லா கொதித்து பக்குவமாக வரும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான தண்ணி இருக்கும். இப்போ நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கும் அந்த குழம்பு கொதித்து முடியும் போது தெரியும், நல்லா வாசனை வந்துடும். அந்த ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் வாசனை உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும். செம்மையாக இருக்கும். இப்போ உப்பு காரம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கை நிறைய கொத்தமல்லி அள்ளி தூவியாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், பரிமாற வேண்டியது தான். ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பானிபூரி அந்த காளான் அந்த இது சொல்கிறாங்க இல்லையா, அது பேர் என்ன, அந்த கெலாக்ஸ், அந்த இது கூட நம்மளே வீட்டில் வறுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பூரியையும் நம்மளே வீட்டில் வறுத்து வச்சுக்கலாம். மேலாக்க வெங்காயம், கேரட்டு, அதே மாதிரி கொத்தமல்லி எல்லாம் ஒன்று மேலே ஒன்று தூவிட்டு சுட சுட வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. உள்ளே நம்ம வீட்டில் மசாலா இது ரோட்டுக்கடை மசாலா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. இந்த மழைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் பட்டாணி, மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கோம். அவ்வளவுதான். மணக்க ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். அவ்வளோதான். அருமையான ரோட்டுக்கடை மசாலா ரெடி. சாப்பிடுங்க, சந்தோஷம்.